Hi guys. ஸோ நம்ம வந்து யூபிஎஸ்சி சிசேட்டோட சீரியஸாக பார்த்துட்ருக்கோம் ஓகேவா. ஸோ அதில் வந்து சீரியஸ் 6 நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் டூ ஓகே பார்க்கலாம் சரியா. ஸோ ரிமைண்டர்ஸ் தேரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிமைண்டர்ஸ் தேரியில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டர் இருக்குது, நெகட்டிவ் ரிமைண்டர்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்ட் 1ல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யாராவது பார்க்கல அப்படின்னா அதை 1 செகண்ட் பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ் இது பார்ப்போம். அதுபோக ரிமைண்டர்ஸ் தேரியில் வில்சன் தேரி அண்ட் ஃபெர்மெட்ஸ் தேரி, ஸோ 2 தேரி இருக்குது. அந்த 2 தேரியை டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், சிசெட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிற டெலகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபெர்மெட்ஸ் தேரி பார்த்துக்கலாம் சரியா. ஃபெர்மெட்ஸ் ரிமைண்டர் தேரி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஃபெர்மெட்ஸ் ரிமைண்டர் தேரி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஓகேவா. ஸோ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள் 25/7 பவர் 6 வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ரிமைண்டர்ஸ் பார்த்ததுனால இதை சால்வ் பண்ணிடுவோம். பட் ஃபெர்மெட்ஸ் புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, அதை பி அப்படிங்கிற நம்பரால் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்கிற, ஒரு நம்பர் இருக்குது, அதை பி அப்படிங்கிற நம்பரால் டிவைட் பண்ணுறோம். பவரில் p-1 டைம்ஸ், அதாவது பி அப்படிங்கிறது என்ன நம்பரோ அதை நம்ம எதாக இருந்தாலும் சரி p-1 டைம்ஸ் போட்டுக்கலாம். இப்படி போட்டால் ரிமைண்டர் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அகெயின் கவனிங்க, ஈஸி தான். ஸோ நீங்கள் டிஃபிகல்ட் ஆக்க வேண்டாம். ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை ஒரு பி அப்படிங்கிற ஒரு ப்ரைம் நம்பர், பி அப்படின்னா ப்ரைம் நம்பர் ஓகேவா, டிவைட் பண்ணால் பவரில் p-1 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா த ரிமைண்டர் இஸ் 1 அப்படிங்கிறதா ஃபெர்மெட்ஸ் தேரி. இங்கே ஒரு சின்ன கண்டிஷன், எண்ணுக்கும் பிக்கும் காமனாக நம்பர் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் HCF இஸ் 1. எண்ணுக்கும் பிக்கும் காமனாக வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஓகேவா. ஃபைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த அதே சமம் மறுபடியும் பண்ணோம். ஸோ 25/7 ரிமைண்டர் 1 பாருங்கள். நம்பர் வந்து 25, 7 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், p-1 7 - 1 6. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து 1. ஆஸ் பர் ஃபெர்மெட்ஸ் இதோட ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ எனக்கு இது ஓகே வந்துச்சு, கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நான் இதை எடுத்துக்கலாம். சரி, 1 7 21 21 22 23 24 25. அப்போ 4 வந்து ரிமைண்டர் வருதா, 4 வந்து ரிமைண்டர் வரும். ஸோ இப்போ இதில் நீங்கள் 4 போட்டு சால்வ் பண்ணலாம். இல்லைனா நெகட்டிவ் ரிமைண்டர் 28 டிவைட் ஆயிருமா, ஒரு 3 கொடுத்து சால்வ் பண்ணலாமா. ஸோ ஒரு 3 கொடுப்போம் சரியா. ஸோ -3 பவர் 6 / 7. ஸோ 3ஐ எப்படி நீங்கள் 9 பக்கத்தில் கொண்டு வரலாம், மைனஸ் த பவர் ஈவன் இருக்குது, ஸோ மைனஸ் போயிடும். ஸோ 3/2 பவர் 3ன்னு போட்டுக்கலாமா, 3/2 பவர் 3 நம்ம போட்டுக்கலாம் /7. ஸோ 9/3/7. ஸோ 9/3 ரிமைண்டர் நம்ம 9ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 வந்து ரிமைண்டர் வரும். ஸோ அகெயின் 2/3/7. 2/3 இஸ் நத்திங் பட் 8. 8/7 இட் இஸ் நத்திங் பட் ரிமைண்டர் 1. ஸோ ஃபெர்மெட்ஸ் தேரி தெரியாட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் ஃபெர்மெட்ஸ் தேரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு லைனில் ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேவா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், சால்வ் பண்ணி பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சம் என்ன அப்படின்னா 7/82 / 11 வாட் இஸ் தி ரிமைண்டர். 7/82 / 11 வாட் இஸ் தி ரிமைண்டர். இப்போ இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க ஓகேவா. சேம் ஃபெர்மெட்ஸ் கான்செப்டில் வருதான்னு பார்க்கணும். ஃபெர்மெட்ஸ் கான்செப்ட் எப்பவும் நீங்கள் வந்து வருதான்னு பார்க்கணும் தெரியுமா. கீழே ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா ஓகேவா. ஸோ டிவிஷனில் ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபெர்மெட்ஸ் தேரி வருமா வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கான ஹிண்ட். ஸோ கீழே 11 இருக்குது. ஸோ வி நோ தட் நம்பர் பை ப்ரைம் நம்பர் மேலே p-1 இருக்கணும், இல்லை p-1 டைம்ஸில் இருக்கணும். ப்ரைம் நம்பர் 11 அப்படின்னா 11 - 1 என்ன வரணும், 10 வரணும். மேலே 10 இருக்கான்னு பார்க்குறேன், 10 இல்லை ஓகேவா. பட் 10 பக்கத்தில் கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். கைஸ் நல்லா கவனிங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், 7/80 × 7/2 ஓகேவா.
டிவைடட் பை 11. இது நான் இப்போ நான் பிரித்து போட்டுட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ அகெயின் இங்கே பாருங்கள் 7 power 80. ஸோ 7 power 80 இஸ் நத்திங் பட் கவனிங்க 7 power 80 இஸ் நத்திங் பட் 8 into 10 into 7 power 2 divided by 11. ஸோ இந்த கான்செப்டை பாருங்களேன். மேலே பி அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் 11 இருக்குது, n அப்படிங்கிறது 7 இருக்குது, மேலே p - 1 10ஓட மல்டிபிள் வந்துட்டா. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரிமைண்டர் 1 தான். ஸோ ஆன்சர் வந்து 1 into 7 square by 11 இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் 49 ரைட். 49 11 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இட் இஸ் அபவுட் ஃபெர்மட்ஸ் தேரி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து வில்சன் தேரி பார்க்கலாம். வில்சன் தேரி, வில்சன்ஸ் ரிமைண்டர் தேரி, வில்சன்ஸ் ரிமைண்டர் தியரி. ஸோ வில்சன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் நீட்டாக சொல்லிடுறாருப்பா. என்ன அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே p-1 ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே என்னதில் இருக்குது p-1 ஃபேக்டோரியல் இருந்தால் ரிமைண்டர் p-1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை அனதர் வேலை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே p-1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 ஓகேவா. ஸோ யோசிச்சு பாருங்களேன், நான் p-1ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ப்ளஸ் 1 இருந்தால் ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே p-1ல் ப்ளஸ் 1 போட்டால் என்ன வரும், ரெண்டு பேரும் p கிடைக்குமா, p வந்துச்சுன்னா ரிமைண்டர் என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். சரியா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, இதுவும் கீழே ப்ரைம் நம்பர் தான் ஓகேவா. மேலே p-1 ஃபேக்டோரியலில் இருக்குது ஓகேவா. ஸோ எப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல் வச்சு வருதோ ஓகேவா, எப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல் வச்சு வருதோ அப்போ தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் இதில் சால்வ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து ப்ரைம் நம்பர் மேலே p-1 இருந்துச்சுன்னா ஆன்சர் கண்டிப்பாக p-1 தான் இருக்கும். சப்போஸ் கீழே ப்ரைம் நம்பர் மேலே p-1 ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு ப்ளஸ் 1ங்கிற ஃபார்மெட்டில் வந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 0 ஓகேவா. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அபவுட் வில்சன் தேரி. ஸோ இதில் ஒரு சம்மு கொடுக்குறேன், 101 மேலே 100 ஃபேக்டோரியல், மேலே 100 ஃபேக்டோரியல் வாட் இஸ் தி ரிமைண்டர் இப்படி கேட்டால். ஸோ இப்படி கேட்டால் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே 101 ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, கீழே 101 ப்ரைம் நம்பர், 101 - 1 100 ஃபேக்டோரியல் மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே ப்ரைம் நம்பர் இருக்குது, மேலே p-1 இருந்துச்சுன்னா that p-1 is the remainder. ஸோ ஆன்சர் 100, ரிமைண்டர் இஸ் 100. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிமைண்டர் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் தான் 2 தேரி. ஸோ ரிமைண்டர்ஸ் தேரிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 தேரி இது தான் ஓகேவா. ஸோ ஃபெர்மட்ஸ் தேரியும் பார்த்தாச்சு, வில்சன் தேரியும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து அப்ளிகேஷன் பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ இனி வர ஃபுல்லாக அப்ளிகேஷன் தான் ஓகேவா. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேசஸ். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்பா. இதிலேருந்து ஸ்பெசிஃபிக்காக PYQ நம்மளுக்கு இருக்குது சரியா, யூபிஎஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் ரிமைண்டர் ஓகேவா, இது ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸ்பெஷல் கேசஸ் இன் ரிமைண்டர் இந்த ரெண்டையுமே வந்து தனித்தனியாக பார்க்கலாம்ப்பா ஓகேவா. ஸோ ஃபேக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஸோ அதை ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இதில் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஒரு இது எழுதிக்கோங்க, ரூல் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டருக்கு வந்து ஒரு ரூல் எழுதிக்கோங்க, சம்மாவே பார்த்துடலாமா. ஓகே, ஆக்சுவலாக ரூல் என்ன அப்படின்னா இந்த ஒரு நம்பர் ஒரு டிவைசரால் டிவைட் ஆகுது, அதே சேம் நம்பர் இன்னொரு டிவைசரால் டிவைட் ஆகுது, ஒரு D1 இது வந்து D2 ஓகேவா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கிடச்சிருக்கும், இதில் வந்து ரிமைண்டர் 2 இதில் வேறு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டிவைசர் 1க்கும் டிவைசர் 2க்கும் இஸ் தேர் இஸ் எ ரிலேஷன், தட் இஸ் divisor 2 is factor of divisor 1. If divisor 2 is factor of divisor 1, then நம்ம இந்த நம்பர் என்னன்னு தெரியாமையே ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. இப்போ புரிஞ்சிருக்காது, மறுபடியும் நான் சொல்கிறேன் சரியா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தெளிவாக அழகாக நிதானமாக சொல்கிறேன் ஓகே. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் இருக்குப்பா, அந்த நம்பர் கொடுக்கல, ஆனால் உங்களுக்கு டிவைசர் 1 கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ அதே நம்பரை வேறு ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கும் பொழுது நம்பர் தெரியாமல் டிவைசர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா. பட் இதில் என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைசர் 2க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா,
இது ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டிவைசர் 1 or 2 ஃபேக்டர்ஸ் ஆஃப் அனதர் அந்த கேசஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஒரு ஸ்மால் சம் கொடுக்குறேன், சரி, ஒரு ஸ்மால் சம் கொடுக்குறேன். ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2, ரிமைண்டர் 2. ஒரு நம்பர் இருக்குது, 2 கொடுக்கலாமா, அந்த ஒரு 4 கொடுப்போமா, 4 கொடுப்போம். ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பர்ஸை நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4 கிடைக்குது. அதே நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் த ரிமைண்டர், அதே நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் த ரிமைண்டர். ஸோ இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, சார் முன்னாடியாவது நம்பர் கொடுத்து ரிமைண்டர் கேட்டாங்க, இப்போ என்னது நம்பரே கொடுக்காம ரிமைண்டர்ஸ் கேட்பாங்க, சரியா? ஸோ இதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்டர் எனக்கு தேவைப்படுது. ஸோ நல்லா கவனிங்க கைஸ். ஸோ இந்த 9க்கும் 3க்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறேன். 3 இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் 9, கரெக்டாக? 3 இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் 9. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் தெரியாமல் இந்த ரிமைண்டர் இருக்குல்ல, இந்த ரிமைண்டரை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் சொன்னால் போதும். ஸோ அந்த நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணால் we will got ரிமைண்டர் as 1. ஸோ இப்போ நீங்கள் இதையும் நம்ப மாட்டீங்க, இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர் வந்து 13 வச்சுக்கோங்க, இஸ் தட் நம்பர் இஸ் 13. இப்போ இந்த நம்பர் 13 அப்படின்னா 13-ஐ 9ஆல் டிவைட் பண்ணால், இந்த 13-ஐ 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இஸ் 4, கரெக்டாக? எஸ். இதே 13-ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 12 போயிடும், ரிமைண்டர் 1, கரெக்டாக? எஸ். இதுதான் இந்த சம்மு. ஸோ இதில் நான் 13 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பரை கொடுத்துட்டேன். நம்பர் கொடுத்தனால நீங்கள் வந்து ஈஸியாக டிவைட் பண்ணி சொல்லிட்டீங்க. பட் நம்பரை கொடுக்க மாட்டாங்க. நம்பரை கொடுக்காட்டாலும் இந்த 13 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சரி, இதில் ஒரு நம்பர் தான் இருக்குது, 13ஆக இருக்கலாம், வேறு எந்த நம்பராக தான் இருக்கலாம். இதில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த 9க்கும் 3க்கும் இந்த டிவைசர் 1, இந்த 9 தான் டிவைசர் 1, 3 தான் டிவைசர் 2. இஃப் there is a relation between டிவைசர் 1 and டிவைசர் 2, என்ன ரிலேஷனு, ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்ட்லி இந்த ரிமைண்டரை மட்டும் 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் சொல்லிடலாம், ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. சம்மு மாதிரி எழுதிக்கோங்க, சரியா? ஒரு சம்மு மாதிரி எழுதிக்கோங்க. when a number is divided by 84, when a number is divided by 84 gives remainder 37, gives remainder 37. when a number is divided by 84 gives remainder 37, okay va? If the same number divided by 21, if the same number divided by 21, what is the remainder, what is the remainder? இதுதான் சிம்பிள் கொஸ்டின் பா. ஸோ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு இப்போ சார் நம்பரே கொடுக்கலன்னு யோசிப்பீங்க, தேவையில்லை. 21க்கும் 84க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எஸ், சம்மந்தம் இருக்குது. இன்ட்டு 4 போட்டால் 84 வந்துடுது. அப்போது 21 இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் 84, 21 இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் 84. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி ஃபேக்டராக இருந்துச்சுன்னா டைரெக்ட்லி நம்ம ரிமைண்டரை மட்டும் டிவைட் பண்ணால் போதுமா? ஸோ 37-ஐ நீங்கள் 21ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, ரிமைண்டர் வில் பி 16, ரிமைண்டர் வில் பி 16. ஸோ ஆன்சர் இஸ் 16. ஸோ இதுதான் இந்த ரூல் தெரிஞ்சிருந்தால் இந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக போட்டிருக்கலாம், ஓகேவா? ஃபைன். இப்போ இதே இதில் வெரைட்டிஸ் ஆஃப் சம் வேறு இருக்குது. என்ன அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு சம்மு சொல்கிறேன். எப்படின்னா இது பார்த்துருக்கீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை ஒரு 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்குது. ஒரு நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்குது. இப்போது வாட் இஸ் தி ரிமைண்டர் when the square of this number, what is the remainder, the square of this number divisible by 8, ஓகேவா? இப்போ இது புதுசாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப ப்ளஸ், ஓகேவா? ஏன்னா n/8க்கு எனக்கு 6 வருது ரிமைண்டர். அப்போது n × n/8 தானே இது. ஸோ இதுக்கு ஒரு 6, இதுக்கு ஒரு 6/8, அப்போ 36/8, 32 போயிடுச்சு, ரிமைண்டர் 4, ரிமைண்டர் 4. ஸோ இதாப்பா ஆன்சர், ஓகேவா? 4-32 போயிடும், ரிமைண்டர் 4 வரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேசஸ், ஓகேவா? ஸ்பெஷல் கேசஸ் ஒரு 2-3 கேசஸ் இருக்குப்பா. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஷின் தான், சரியா? ஸ்பெஷல் கேசஸ், ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு
நீங்கள் இதை எழுதிக்கோங்க. எனி சிங்கிள் டிஜிட், ஓகேவா, எனி சிங்கிள் டிஜிட் ரிட்டன் 3 times side by side, ரிட்டன் 3 times side by side அப்படின்னா ஒரு 3 டைம் எழுதியிருக்காங்க அப்படின்னா that will be divisible by, that will be divisible by இல்லை always divisible by, ஓகேவா, 3 and 37, 3 and 37 இது ஒரு ரூல், ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா எனி நம்பர் ஒரே நம்பராக இருக்கணும், 3 டைம் இருக்கணும், இல்லைனா அதோட மல்டிபிள்ஸ் டைமில் கூட இருக்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் 1 1 1, 2 2 2, 3 3 3, these all numbers இல்லைனா 7 7 7, these all numbers will be divisible by 3 and 37. எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பாருங்க, 3 and 37 பெருக்குங்க. 3 into 37 is nothing but 111, ஓகேவா. ஸோ 111 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 3ம் 37ம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 222 கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 2 into 111, கரெக்டாக, இட் இஸ் நத்திங் பட் 2 into 111. ஸோ 111 வந்து 3 and 37 டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக 3 and 37 வந்துடும். ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் சரி 3 times சைட் பை சைடு எழுதியிருந்தாங்க அப்படின்னா that number will be divisible by 3 and 37. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. சரி, அடுத்த ரூல். ஸோ இந்த லாஜிக் அப்ளை பண்ணி உங்களுக்கு 2020 ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. நான் அது சொல்கிறேன், எழுதிக்கோங்க. let x y z be a 3-digit number, ஓகேவா. ஸோ xyz அப்படிங்கிறது 3-digit நம்பர் where x plus y plus z not a multiple of 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. then x y z plus y z x plus z x y, ஓகேவா, is not divisible by, it not divisible by அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா. இந்த கொஸ்டின் ஆஸ்க் இன் 2020 யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்பர் 8, ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இப்போ நம்ம பார்த்த லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 கொடுத்துருந்தாங்க, பி வந்து 9 கொடுத்துருந்தாங்க, சி வந்து 37 கொடுத்துருந்தாங்க, டி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது சாய்ஸை பார்த்தாலே தெரியும் பாருங்கள், 3ம் இருக்குது 37 இருக்குது, ஓகேவா. ஸோ இது நீங்கள் ரஃபாக நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வித்தவுட் இந்த நாலேஜ் இல்லாமல் போனீங்கன்னா 3 டிஜிட் இருக்கணும், 3 மல்டிபிள்ஸாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா அப்போ 3 வரலாம், 9 வரலாம், எக்ஸ்வைசட் வரலாம், 37 தானே ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. பட் தட் இஸ் நாட் ரைட், ஓகே. ஸோ இதை உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பரோட சிண்டெக்ஸ் சொல்கிறேன். ஒரு 2 டிஜிட் நம்பர், சிங்கிள் டிஜிட் நம்பர்னால் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம், 2 டிஜிட் நம்பர்னால் 10x ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா இது ஒன்றுகள் இது 10கள், ஓகேவா. இதுவே 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும், சரியா. ஸோ இதில் XYZ இதெல்லாம் மாற்றி மாற்றி எழுதிருக்காங்களா. அப்போ 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் இது ஒரு வேல்யூ வந்துடும். அடுத்து 100y ப்ளஸ் 10z ப்ளஸ் எக்ஸ் இது ஒரு வேல்யூ வந்துடும். அடுத்து 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் ஒய் இது ஒரு வேல்யூ வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் 100, இதில் எக்ஸு, இதில் என்ன இருக்குது, இது எக்ஸ் வருமா, ஓகே, இது வந்து 10. ஸோ இது கூட்டினீங்கன்னா 111x ப்ளஸ் 111y ப்ளஸ் 111z அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் 111 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ 111 இஸ் நத்திங் பட் 3 and 37 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இதுதான்ப்பா. இப்போ பாருங்கள் நாட் டிவிசிபிள் பை, சாரி இது நாட் மல்டிபிள் இருக்காங்க கொஸ்டினில், நாட் டிவிசிபிள் பை கேட்டிருக்காங்க. இதில் 3 இருக்கா, எஸ் 3 இருக்கா, அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். 37 இருக்கா, 37ஆல் டிவைட் ஆகும். XYZ இருக்கா, XYZ டிவைட் ஆகும். அப்போ 9 இஸ் தி ஆன்சர். ஸோ நாட் டிவிசிபிள் அப்படின்னா இதில் 9 தான் ஆன்சர். ஸோ இந்த 111 பார்த்த உடனேயே உங்களுக்கு 3 and 37 ஞாபகம் வரணும். இல்லை அப்படின்னா 3 and 37 எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 111 ஞாபகம் வரணும், சரியா. ஓகேப்பா, ஓகே. அடுத்த ஒரு ரூல் எழுதிக்கோங்க. ஸோ கேஸ் ஸ்டடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இது ஒரு கேஸ், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ் எழுதியாச்சா. ரெண்டாவது கேஸ் எழுதிக்கோங்க. ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா எனி நம்பர் ரிட்டன் இன் த ஃபார்மட், எனி நம்பர் ரிட்டன் in the format
format of ABC ஓகேவா is always divisible by 7, 11 and 13 ஓகேவா. ஸோ ஏபிசி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா 7, 11, 13 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த கால்குலேட்டர் வாங்கின உடனே ஒரே நம்பர் மாறி வருதான்னு செக் பண்ணுவோம்ல, அதே தான். ஸோ நீங்கள் 7, 11, 13 இதை பெருக்கி பாருங்கள், உங்களுக்கு 1001 வரும். 7, 11, 13 இந்த பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1001 வரும். ஸோ இது கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 ஒரு நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் எனக்கு 1 2 3 1 2 3ன்னு கிடைக்கும். இதுதான் XYZ எடுத்துக்கலாம், இல்லை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நம்பராக எடுத்துக்கலாம். பட் ஒரே நம்பர் 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும், 3 நம்பராக ரிப்பீட் ஆகிருக்கணும். டோட்டலி இது கரெக்டாக 6 டிஜிட் நம்பர் தான். கரெக்டாக 6 டிஜிட் நம்பராக தான் இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 1001 வர்றதுனால தான் இது 7, 11, 13 கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதை பொறுத்து மீதி வர்ற நம்பரை பொறுத்து ஈவன் நம்பரா அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். சரியா. ஸோ இதில் 1 2 3 போல் எனி நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 489 போட்டிங்கன்னா இன்ட்டு 1001 போட்டிங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு 489. ஸோ திஸ் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 7 and 11 and 13 ஓகேவா. ஸோ இதான் அந்த ரூல், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தேர்ட் ரூல் ஓகேவா, இதான் ஃபைனல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் ஓகேவா, எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் DH8 எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் ரிட்டன், அதே தான் ரிட்டன் P-1 டைம்ஸ் will always divisible by P. ஸோ இந்த ரூலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் இருக்குது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7ன்னு வச்சுக்கிறேன். அப்போ மேலே 6 டைம் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். எந்த நம்பர் இதே தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குது. ஓகேவா. என்ன அப்படின்னா, எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் ரிட்டன் P-1 டைம்ஸ் will always divisible by P. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 7 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதுதான் P ஓகேவா. P-1 டைம்ஸ்னால் 6 டைம்ஸ். இப்போ வந்து 5 5 5 5 5 5 6 டைம்ஸ் இருக்கா. எஸ். ஸோ கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் P, மேலே P-1 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரே நம்பர் இந்த மாதிரி P-1 எனி நம்பர் P-1 டைம்ஸ் இருந்துச்சுன்னா த ரிமைண்டர் இஸ் 0. ஆக்சுவலாக ஆல்வேஸ் டிவிசிபிள் பை Pன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ பெர்ஃபெக்டாக டிவைட் ஆயிரும், அதுதான் இதோட கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் ஓகேவா. ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஒரு 11, ஒரு 6 6 6 3 4 5 6 7 8 9 10 3 6 10 டைம் போட்டுக்கணும். டிவைட் பை 11, வாட் இஸ் த ரிமைண்டர். ஸோ இப்படி கேட்டேன் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா டிவைட் பண்ணி பார்க்கணும். 11 டிவிசிபிள் ரூல் 1 2 3 4 இப்படி 1 2 3 4 இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க கரெக்டாக. இந்த மாதிரிலாம் பண்ணணும். பட் அது எதுவுமே தேவையில்லை. 3 6 10 டைம்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது, கீழே ஒரு நம்பர் இருக்குது 11, P-1 டைம்ஸ் 10 டைம்ஸ் மேலே ஏதாவது நம்பர் இருந்தால் ரிமைண்டர் 0. 10 டைம்ஸ் ஒரு நம்பர் இருந்தால் ரிமைண்டர் 0. ஸோ நீங்கள் இப்படி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்கலாம் ஓகேவா. வேறு மாதிரி கூட இந்த சம் கேட்கலாம். இருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே கைஸ் கவனிங்க. இப்போ இன்னொரு சம் தரேன். 7 7 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் போட்டிருக்கேன் ஓகேவா. டிவைட் பை 11, வாட் இஸ் தி ரிமைண்டர். ஸோ வாட் இஸ் த ரிமைண்டர் ஓகேவா. மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டைம்ஸ் போட்டிருக்கேன். வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, யூ நோ தட் கீழே 11 இருந்து மேலே 10 டைம்ஸ் இருந்தால் ரிமைண்டர் 0. அப்போ 10 டைம்ஸ் வந்ததுக்கு ரிமைண்டர் 0. அப்போ பேலன்ஸ் இருக்குது 7. அப்போ ரிமைண்டர் 7. இந்த மாதிரி நீங்கள் இதை சால்வ் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதை வச்சு UPSC கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் ஓகேவா. ஃபைன். இப்போ இதே சம்மை கொஞ்சம் நான் மாற்றி கொடுக்குறேன், சம்மு மாதிரி சொல்கிறேன் சரியா. இஃப் 7 is written 81 டைம்ஸ் ஓகேவா.
and divided by இதே தான் divided by 11. What is the remainder? What is the remainder? ஓகேவா? ஸோ சம் என்ன, 7ங்கிற நம்பரை எத்தனை டைமு 81 டைம்ஸ் எழுதியிருக்கேன். வாட் இஸ் தி ரிமைண்டர் 11ஆல் டிவைட் பண்ணும்போது கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் 7 7 7 7 சொல்லிட்டு எத்தனை டைமு 81 டைம்ஸ் இருக்குது, டிவைட் பை 11 இருக்குது. ஸோ we know that இந்த மாதிரி பாருங்கள் நிறைய நம்பர் இருக்குது, இதை எழுதவே முடியாது கரெக்டாக. ஸோ இப்படி இருக்கும்போது கீழே 11 இருக்குது, அப்போது மேலே 11 மைனஸ் 1 டைம்ஸ் வந்துருக்கும். அப்போது 10 டைம்ஸ் இருந்தால் டிவைட் ஆகிருக்கும். அப்போது 20 டைம்ஸ் இருந்தால் டிவைட் ஆகிருக்கும். 30 டைம், ஏன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தானே 10 20 மல்டிபிள்ஸ் போகலாம். அப்போ 80 டைம்ஸ் வரை எனக்கு டிவைட் ஆகிருக்கும். அப்போ 80 ஃபர்ஸ்ட் அந்த ஒரே ஒரு 7 பேலன்ஸ் இருக்கும். ஸோ ரிமைண்டர் வில் பி 7. ஓகே, புரியுதுங்களா? எஸ், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சியில் கேட்ட பிவைக்யூ நம்ம பார்ப்போம். ஸோ 2023 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. இங்கே பாருங்கள், நம்ம நோட்ஸில் பார்த்தா அதே தான். XYZ டிவிசிபிள் பை கேட்டுக்காங்களா? எஸ். இதை பார்த்த உடனே என்ன தெரியும், 7 11 13 அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. 2 செகண்டில் ஆன்சர் பண்ணிடலாம். பட் இந்த கான்செப்ட் தெரியாட்டா பண்ண முடியாது. ஏன் இது 1001 வரும், அதுக்கடுத்து XYZ போட்டால் XYZ தான் வரும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இந்த ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். சரியா? 7 11 13 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் அதே 2023 கேட்டிருந்தாங்க. ஏ நம்பர் n ஃபார்ம்டு பை ரைட்டிங் 9 for 99 டைம்ஸ். ஸோ 9 9 9 9 எத்தனை டைம்ஸு 99 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 99 சொல்லிட்டு 99 டைம்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸோ 99 டைம்ஸ் இப்படி இதை எழுதவே முடியாதுல்ல, எத்தனை டைம் எழுதுறது? ஓகேவா? ஸோ டிவைட் பை 13. ஸோ வாட் இஸ் தி ரிமைண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லிக்கலாம். நம்ம இதில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரூல் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூலில் நம்ம இதை பண்ணலாம். ஸோ 13 அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்க்குறேன், அதை பார்த்த உடனே அப்போது 12 டைம்ஸ் மேலே இருந்துச்சுன்னா டிவைட் ஆகும்னு தெரியும். அப்போ 12 24 36 48 60 72 84 96 டைம்ஸ் 96 டைம்ஸு வந்து அந்த 9 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். கரெக்டாக? எஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 97 98 99 இந்த 3 தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த 3 மட்டும் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். இதை நார்மல் டிவிஷனே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை பற்றி இஷ்யூ கிடையாது. ஸோ நார்மல் டிவிஷன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, ஆன்சர் நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா ரிமைண்டர் இஸ் 11 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் டிவிஷன் இப்படி தான் பண்ணணும், 999 ஸோ இன்டு 13. ஸோ எத்தனை டைம் போடுவீங்க, 7 டைம்ஸ் போடுவீங்க, 91 போயிடும். அப்போது 89 இருக்கும். அகெயின் நீங்கள் ஒரு 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 78 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 11. ஸோ பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு இதனால் பார்க்கும்போது யூபிஎஸ்சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொன்னாங்கள்ல, இதுதான் அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. ஆனால் அதுக்கான டிகிரி நாலேஜ் உங்களுக்கு தெரியாமல் இதை சால்வ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த ரூல் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, வில்சன் தேரி பார்த்தாச்சு, ஃபெர்மெட் தேரி பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒரு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா? இன்னும் ஒரு சில ரூல்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ரூல்ஸ் மட்டும் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? சம்டைம்ஸ் கொஸ்டினில் வரும். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, போதுமானது. ஓகே ஓகே ஜோ இப்போ வந்து ஜென்ரல் ரூல்னு போட்டுக்கோங்க. சரியா? சம் ஜென்ரல் ரூல். ஓகேவா? ஜென்ரல் ரூல் டிவிஷனில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு a/n + b/n இஸ் டிவிசிபிள் பை a + b. இது ஒரு ரூல். ஓகேவா? ஸோ a/n + b/n இஸ் டிவிசிபிள் பை a + b எப்போ அப்படின்னா இஃப் n இஸ் ஆட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 43 power 101 plus 23 power 101 is completely divisible by இப்படி கேட்குறாங்கன்னா ஆப்ஷனில் ஏல வந்து உங்களுக்கு 43 கொடுக்குறாங்க, பியில் வந்து 23 கொடுக்குறாங்க, சியில் வந்து 66 கொடுக்குறாங்க, சாரி 40 எஸ் 43 23 எஸ் 66 கொடுக்குறாங்க, டியில் வந்து 86 கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனே பார்த்தோன்னா பண்ண வேண்டியது, இது வந்து a/n b/n பவரில் வந்து ஆட் நம்பர் இருக்குது. அப்போ a + b டிவைட் ஆகும். ஸோ 43 23 கூட்டினா 66
ஆன்சர் 66. இந்த மாதிரி உங்களுக்கு சூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் மைனஸில் பார்ப்போம். மைனஸில் a பவர் n மைனஸ் b பவர் n இஸ் divisible by a பவர் n மைனஸ் b பவர் n divisible by a plus b. எப்போ அப்படின்னா n இஸ் ஈவன். ஓகேவா? a பவர் n மைனஸ் b பவர் n divisible by a plus b எப்போ n இஸ் ஈவன். இதே மாதிரி வேறு மாதிரி சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்? a பவர் n மைனஸ் b பவர் n divisible by a minus b. a minus b if n is any natural number. if n is any natural number. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க? a பவர் n மைனஸ் b பவர் n divisible by a plus b எப்போ n ஈவனாக இருந்தால் மட்டும். a பவர் n b மைனஸ் b பவர் n divisible by a மைனஸ் b எப்போ எனி வேல்யூ ஆஃப் n. ஓகேவா? சும்மா சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b a மைனஸ் b. கரெக்டாக? இங்கே பாருங்கள், பவரில் 2 இருக்குது, அதனால் a ப்ளஸ் பியால் டிவைட் ஆகும். பவரில் ஒரு நம்பர் இருக்குது, அதனால் a மைனஸ் பியால் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரூலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இட் வில் பி பெட்டர். ஓகேவா? ஸோ ஃபைனலி தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம வந்து இந்த பார்ட் 2ல் செஷன் 6ல் நம்ம பார்ட் 2 பார்த்துட்டோம். கரெக்டாக? பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? ரிமைண்டர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அக்வேர் ஆணிவேராக பார்த்தாச்சு, பிவைக்யூஸும் பார்த்தாச்சு. பார்ட் 2ல் நம்ம தியரிஸ் பார்த்தோம். என்னதெல்லாம்? வில்சன் தியரி பார்த்தோம், அடுத்து வந்து ஃபெர்மன்ஸ் தியரி பார்த்தோம், அதுபோக ஸ்பெஷல் கேசஸ் பார்த்தோம், யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்த்தோம், சம் ஜெனரல் ரூல் பார்த்தோம். சரியா? ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த 2 இதுலேயுமே உங்களுக்கு ரிமைண்டர்ஸை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அரௌண்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு எப்போவுமே. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைன். லாஸ்ட் டைம் போட்ட ஹோம்ஒர்க் கொஞ்சம் பேர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ 7 + 10 power 7 + 13 power 7 + 16 power 7 divided by 46. ஓகேவா? 7 power 7 + 10 power 7 + 13 power 7 + 16 power 7 divisible by 46. வாட் இஸ் தி ரிமைண்டர்? அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, ஃபைன். ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, ஸோ கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன். ஸோ டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகேவா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸு. ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ்.